அனைத்து இந்திய அண்ணா தொண்டர்களுக்கு தந்த உரிமையை இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பறிக்கப்பட்ட உரிமையை மீண்டும் தொண்டர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்றுதான் இந்த தர்ம யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற வருவாய் மாவட்டங்கள் வாரியாக இது மாதிரியான கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் பொதுமக்களும் தார்மீக ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துள்ளோம். கேளுங்க, வேற கேளுங்க, ஏதாவது கேள்வி வந்து கேள்வியே இல்லையா? என்னமா உறுதியாக நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள்வது என்ற முடிவுக்கு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி இந்திய திருநாட்டிற்கு தந்த திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் மீண்டும் 3ஆம் முறையாக இந்திய திருநாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இருக்கிறோம். கூட்டணி அமைத்து போட்டியிட இருக்கிறோம். உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையில் உருவாகிற அந்த கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். உலகத்திலேயே ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி அமைச்சிருக்கா அது தமிழ்நாட்டில் தானே. இவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, நீ பார்த்து ஒரு நிருபர் கேட்டார் கோயம்புத்தூர் என்னை பற்றி கேட்குறது. அவரா ஓபிஎஸ் அவர் டிஎம்கே போயிட்டாரு. யார் சொல்றது? எடப்பாடி. இதே தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை 2001 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள். மீண்டும் 2014 13 ஆண்டு காலம் ஆண்டு அம்மாருடைய இருந்து உடனடி அனைத்து நிலைகளிலும் ஆண்டு அம்மாருடைய இருக்கிறேன். 13 வருஷம் கழிச்சு மீண்டும் 2014 முதலமைச்சர். யாரை எனக்கு அம்மா எந்த அளவுக்கு என்னை சோதிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு சோதிச்சிருப்பாங்க, எடை போட்டிருப்பாங்க. எத்தனை மினிஸ்டர்கள் என்னை காட்டில முன்னோடிகள் மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த பதவியை அம்மா அவர்கள் ஏன் கொடுக்கல? என்னை நம்பித்தானே கொடுத்தாங்க, என்னை நம்பித்தானே கொடுத்தாங்க. இதுவரை அதிமுக சரித்திரத்தில் பொருளாளர் பதவியை தொடர்ந்து 12 வருஷம் வைத்திருந்தவனா அம்மா எனக்கு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு நாணயம் உள்ள ஓபிஎஸ் நடந்துக்கிட்டேன். அதனால என்ன சொன்னேன்னா, ஒரு கூட்டத்தில் என்ன சொன்னேன், அம்மா எந்த அளவுக்கு நீதி நியாயம் தர்மமா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அடையாளமாக இந்த இயக்கத்தை கிட்டத்தட்ட 256 கோடி ரூபாய் கழகத்தினுடைய நிதியாக நான் பொருளாளராக அம்மாவின் பொதுச்செயலாளர் இருந்து உருவாக்கி அம்மா காலமாக இருந்துச்சு. அப்ப அம்மாவுக்கு 2006 நிறைய கேஸு அது இது போட்டுருந்தாங்க. எல்லாத்துக்கும் பணம் வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அம்மா அப்ப பன்னீர்செல்வம் கழக நிதியிலிருந்து ஒரு 20 ரூபாய் எனக்கு கொடுங்க, வீட்டில் பேங்க்ல நான் காசு ஒரு வருடத்துக்கு நான் திருப்பி தந்துடுறேன். கண்ணீரே வந்துருச்சு.